அறிவும் அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இப்போ இந்த உபனிஷதத்தினுடைய முதல் அத்தியாயத்தை நாம் கடந்த வகுப்புகள் மூலமாக நிறைவு செய்தோம். அந்த முதல் அத்தியாயத்தில் இருக்கின்ற 9 மந்திரங்களுக்கான விளக்கங்களையும் நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நாம் அத்தியாயம் 2 பார்க்க இருக்கிறோம். கேன உபனிஷத்தினுடைய 2வது அத்தியாயம். இப்போ இந்த 2வது அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாவை தேடு அப்படின்னு சொல்ல வருது. இப்போ முதல் அத்தியாயம் எல்லாம் யாரால் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது ஆன்மாவை தேட சொல்லுது. ஆன்மாவை தேடு என்று சொல்லுது. அப்போ தேடும் போது எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம நேற்றைய வகுப்புகளில் முதல் அத்தியாயத்தில் பார்க்கும்போது, இப்போ நாம் தேடி வழிபடுகின்ற பொருள்கள் எல்லாம் ஆன்மா அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். அதே கருத்து தான் இப்போ இந்த உபனிஷத்தில் மீண்டும் தொடர்கிறது. ஒரு விக்கிரகத்தை நாம் வழிபடுவதோடு நம்முடைய முயற்சி நின்றுவிடக்கூடாது. அந்த உருவ வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டும் நாம் இன்னும் தேட வேண்டும் என்றுதான் இங்க இந்த உபனிஷத் சொல்ல வருகின்ற விஷயமாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த உபனிஷத் ஆன்மாவை தேடுவதை மிக ஆழமாக வலியுறுத்துகிறது என்று நாம் பார்க்கலாம். இப்போ இந்த 2வது அத்தியாயத்திலே முதல் மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். யதி மன்யசே ஸ்வேதேதி தப்ரமேவாபி நூனம் त्वं வேத பிரம்மணோ ரூபம் யதஸ்ய त्वं யதஸ்ய தேவேஸ்வதனு மீமாம்சமேவ தே மன்யே விதிதம். அதாவது இந்த முதல் மந்திரம் 2வது அத்தியாயத்தினுடைய முதல் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவை பற்றி அறிந்தது கொஞ்சம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் பேச வருது. அதுல குரு பேசுற மாதிரியும் சிஷ்யன் அதற்கு பதிலளிக்கிற மாதிரியும் இந்த மந்திரத்தினுடைய முதல் அமைப்பு அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப குரு சொல்றாரு, ஆன்மாவை நன்றாக தெரியும் என்று நீ நினைப்பாயானால் நீ அறிந்தது நிச்சயமாக மிக மிக சொற்பமே. உன்னிடம் எது இருக்கிறதோ அதுவே நீ வழிபடும் தெய்வங்களிடத்திலும் இருக்கின்றது என்பதினால் நிச்சயமாக உனக்கு பரமனின் வடிவம் தெரியலாம். ஆனால் அது போதாது, அதனை இன்னும் நீ அறிய வேண்டும் என்பதாக குரு பேசுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சிஷ்யன் என்ன சொல்றான்? இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஆன்மாவை அறிந்து கொண்டதாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது சிஷ்யன் நான் ஆன்மாவை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்றான். இப்ப இதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இங்க இதுதான் இந்த முதல் மந்திரத்துல இப்படி குருவும் சிஷ்யனும் உரையாடுவது போல இருக்குது. சிஷ்யன் நான் ஆன்மாவை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அறிந்தும் மற்றும் அறியாத நிலைகளை உண்மையிலேயே ஆன்மா கடந்து நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவை நான் அறிவேன் என்று எப்படி கூற முடியும் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், அது உண்மையிலேயே கூற முடியாது என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த அனுபூதி நிலையில தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கிடத்துல அதை ஷேர் பண்ண முடியாது. இப்போ ஆன்மா அனுபூதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இடத்திலே மலர வேண்டிய ஒரு மலர்ச்சி. அது அந்த மலர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மலரும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாம் மலராது. இப்ப திருமூலருக்கு ஒரு மலர்ச்சி உண்டாயிருக்கும், ஆன்ம மலர்ச்சி உண்டாயிருக்கும். திருஞான சம்பந்தருக்கு ஒரு மாதிரி ஆன்ம மலர்ச்சி உண்டாயிருக்கும். அதை வைத்துக்கொண்டு இவருக்கு ஏற்பட்ட மாதிரி அனுபவங்கள் தான் அவருக்கு கிடைக்க வேண்டுமானா அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த அனுபூதி நிலை அனுபவமாகும். ஏன்னா இங்க வாழ்க்கை முறை, சூழ்நிலைகள், மனம் அப்படின்னு நிறைய விஷயங்களோட நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா எல்லோருமே ஒரே மாதிரி வாழல இல்லையா? வாழ்க்கை முறை மாறுது. அப்ப நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களும் மாறுது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய
மாற்றங்கள் நம்ம இடத்துல இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்தி வருவதற்கான வாழ்க்கை முறை, மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம ஆராயும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுத்து தான் அந்த ஆன்மா தன்னை வெளிப்படுத்தும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவங்கள் உங்களுக்கு வந்த மாதிரியே எனக்கு வருமா, அல்லது எனக்கு வந்த மாதிரியே உங்களுக்கு வருமானா அப்படி வராது. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த அனுபவம் ஆகணும், ஆன்மா அனுபவம் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுவே மிகப்பெரிய தவறு என்றுதான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. மேலும் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ அவ்வாறு ஆன்மாவை அறிந்து கொண்டேன், நான் அறிவேன் என்று சொல்வது முழுமையான தவறும் ஆகாது. ஏனெனில் நாம் அறிந்தது ஆன்மாவில் சிறிய பகுதியைத்தான் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஆன்மாவை நம்ம ஒட்டுமொத்தமா அறிந்து கொள்ளவே இல்லை என்று சொல்ல முடியாது, முழுமையாக நான் அறிந்து கொண்டேன் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதை சொல்ல முடியாதுங்கிறது தான் இங்க விஷயம். அது அனுபவத்துல உணர வேண்டியதாக இருக்கு. ஆன்ம அனுபூதி என்பது நம்முடைய அனுபவத்திலே உணர வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பதினால அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்படி அப்படின்ட்டு யாராலையும் எடுத்து வெளியே சொல்லிட முடியாது அப்படிங்கறத இங்க ஆழமாக மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ நாம் நம்மை பற்றி அறிகிறோம், ஆனால் ஆன்மாவை ஏன் நாம் முழுமையாக அறிய முடியவில்லை, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதைத்தான் இங்க ஆன்மாவை தேடு என்று இந்த 2வது அத்தியாயம் தொடங்குது. இப்ப நாம ஜெனரலா அந்த ஆன்மாவை தேடும் போது ஒரு அடிப்படை உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஆன்மாவை தேட விளைவது எது நம்ம இடத்துல ஆன்மாவை தேடுது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா மனசு தான் தேடும். இப்ப எல்லாருமே கடவுளை தேடி போறது எதுக்காக? மனசுல தான் தேடுறோமே தவிர, இப்ப காது கடவுளை பார்க்கணும் துடிக்குதா, இல்ல மூக்கு கடவுளை முகரணும் துடிக்குதா, இல்ல கண்ணு கடவுளை பார்க்கணும் துடிக்குதான்னா அப்படியெல்லாம் எந்த புலன்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ஏன்னா அந்த புலன்கள் எல்லாம் இருப்பதை அப்படியே பார்க்கும், அவ்வளவுதான். ஆனா அதை இது இன்னது என்று பகுத்தறியக்கூடிய அந்த பகுத்தறிவு தன்மை மனதின் அடிப்படையில இருப்பதினால இங்க எல்லாமே மனம் சார்ந்துதான் இருக்கின்றதுங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம அறியும் போது மட்டும்தான் நம்ம உண்மையிலேயே ஆன்மாவை அனுபவமாக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா ஆன்மாவை தேடு அப்படின்னா நம்ம ஆன்மாவை தேடி என்ன பண்ண போறோம்? அது நமக்கு வேறாக இருந்தால் தானே நம்ம அதை தேடி அது இப்படி அது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி கிடையாது. அது நாமவே இருந்து அனுபவமாக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா மனம் ஒரு தெளிவுக்கு வரும்போது தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது மன தெளிவு தான் இங்க ஆன்மாவை காட்டி கொடுக்கும். மற்றபடி வேற எந்த வகையிலும் நீங்க அந்த ஆன்ம அனுபூதியை அடைய முடியாது என்பதை சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க அனுபூதி அனுபவம் என்பதை எதிர்பார்ப்பதே மனசு தானே. அப்ப அந்த மனதுக்குத்தான் அது முழுமை பெற வேண்டுமே தவிர ஆன்மாவிற்கு எந்த தேவையும் இல்லை என்பது நம்ம கடந்த பாடல்கள் மூலமாகவே தெளிவா சொல்லிட்டோம். ஏன்னா ஆன்மாவுக்கு எந்த அவசியம் இல்லை, எந்த தேவையும் இல்லை, மனசு தான் இதெல்லாம் எதிர்பார்க்குது. அப்ப நாம இங்க ஓரளவுக்கு அந்த மனதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா எப்படி பார்க்கலாம்னா, இப்ப அந்த ஆன்மாவிடம் உள்ள அந்த அறிவு ஒளியை கொண்டுதான் அதனுடைய பிரகாசத்திலே மனம் தன் நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படை உண்மையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனம் இங்கு விரித்து வைத்திருக்கின்ற இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை, இது எல்லாமே மனதினுடைய ஒரு நாடகம். மனம் அப்படித்தான் அதோடைய விருப்பத்துக்காக எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சு அனுபவமாக்கி கொண்டிருக்கு. உண்மையிலேயே மனதுக்கு ஆன்மாவை தெரியாது. ஆன்மா எப்படிப்பட்டதுன்னு மனசுனால கண்டுபிடிக்க முடியாது, மனதினால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆன்மா மனதை தன்னுடைய அறிவு ஒளி வெளிச்சத்திலே வழி நடத்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் பிரகாசிக்கிறதுனாலே அந்த மனதிற்கு பின்னால நிச்சயமாக அந்த ஆன்மா இருக்க வேண்டும். இல்லாம அந்த மனசு செயல்பட முடியாது. அப்ப மனம் அல்லது புலன்கள் இது எல்லாமே செயல்படணும் அப்படின்னா அதற்கு பின்னால் நிச்சயமாக அந்த ஆன்மா இருக்கின்றது என்ற அடிப்படை உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த மனம் எப்படி தன்னை பக்குவப்படுத்துதோ அதை பொறுத்து தன்னை நோக்கிய பயணத்திலே ஆன்மா நிறைவு செய்கின்றது என்று நாம் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே அதான் சொன்னோம். இப்ப ஆன்மா
தன்னை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பயண பாதையை உண்டாக்குது. அந்த பயண பாதை தான் இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அது தன்னை தான் அறிந்து கொள்ள விரும்புவதனால என்ன பண்ணுதுன்னா, பலவாறாக பரிணமித்து பல விஷயங்களை படைத்து பார்க்குது. அந்த படைப்பின் சாராம்சத்தை கொண்டு தன்னைத்தானே அறிய முயற்சி செய்கின்றது. அப்ப அந்த பாதையில எது பயணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசுதான் பயணிக்குது. ஆனா அந்த மனம் பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சால் தான் பயணிக்க முடியும். எடுத்த உடனே அது உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சு பயணிச்சிட முடியாது. அப்ப அதுதான் நம்ம கடந்த பாடங்கள் மூலமா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது, மனம் சிறிய குழந்தை பருவத்துல ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு எது பேனா எது பென்சில்னு கூட தெரியாது. அப்படித்தான் அந்த குழந்தை இருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை உள்ளே கொடுக்கிறோமோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய மனசு விரிவடைகிறது. அப்பொழுது அது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது தான் 6ஆம் அறிவு என்று நாம் பார்த்தோம். ஏன்னா இப்ப 6ஆம் அறிவுன்னே மனிதனிடத்துல பிறந்த உடனே வந்துடுதான்னா அப்படி வராது என்றதை நம்ம சொன்னோம் கடந்த பாடத்தின் மூலமா தெளிவுபடுத்தி. அந்த 6ஆம் அறிவு பரிமாணம் என்பது சிறு குழந்தையிலிருந்து புலன்களின் வாயிலாக அறியப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றிக்கொண்ட மனமானது பெருக்கம் அடைகிறது. அந்த பெருக்கத்தின் வாயிலாக மனம் இது இது இன்னது என்று பகுத்தறிகின்றது. அந்த பகுத்தறிவின் அடிப்படையில் தான் மனமானது தன்னை இன்னார் என்று அபிமானித்துக் கொள்கிறது. அப்போ நம்ம எந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கொடுக்குறோமோ அதையெல்லாம் அந்த குழந்தை உள்வாங்கி கொண்டு அது அப்படியே வளரும். அதை நம்ம அடிப்படையில பார்க்கிறோம், அனுபவ உண்மையும் கூட. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இப்ப ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்வதும் யாருடைய வளர்ப்பில, தாயினுடைய வளர்ப்பில நம்ம சொல்றோம் இல்லையா. அது சந்தர்ப்ப சூழ்நிலை தானே. குடும்பம் எப்படி இருக்கோ அப்படித்தான் குழந்தைங்களும் வளருவாங்க. இப்ப ஒரு கெட்ட குடும்பத்துல கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, திருட்டு தொழில் பண்ற அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுல வளர்ற குழந்தைகள் என்ன பண்ணும், அதை பார்த்து பார்த்து தான் வளரும். அதனுடைய வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் கெட்ட பழக்க வழக்கங்களும் தான் அது கடைபிடிக்கும். ஏன்னா அதுக்கு சொல்லித்தரது அதை தானே சொல்லி தருவாங்க. அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அந்த ஹேபிட் அப்படியே அந்த குழந்தைகிட்ட ஒட்டிக்கும். ஒரு நல்ல தகப்பன் தாய்கிட்ட வளர்ற குழந்தை ஒழுக்க நியதிகளை கடைபிடிக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அந்த டிசிப்ளின்ல இருப்பாங்க. சில நியதிகளை வரையறுத்து வைத்துக் கொண்டு இப்படி வாழணும், இப்படி இருக்கணும்ப்பா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படிங்கிற சில கடைப்பிடிகளை சொல்லி கொடுப்பாங்க. அதையெல்லாம் தெரிந்து கொண்டு வளர்கின்ற குழந்தை அந்த அடிப்படையில தன்னுடைய அறிவை விரிவு செய்து கொள்கிறது. இதைத்தான் நம்ம கல்வி என்ற முறையில சொல்றோம். கல்வி முறை அப்படிங்கிறது எப்படி கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் நல்லதாக இருந்தால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாகவும், கெட்டதாக இருந்தால் கெட்ட குழந்தையாகவும் மாறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு அடிப்படை உண்மை நமக்கு புரியுது. அது மனதின் அடிப்படையில் தான் அந்த மாற்றங்கள் நிகழ்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஆன்மீகமும் அப்படித்தான். இப்ப நாம் தேடும் பொருள் நமக்கு வேறாக இல்லை, அது நானாகவே இருக்கின்றேன் என்று அறிய வேண்டுமானால் அதற்கான அடிப்படை தகுதியை அந்த மனம் அடைய வேண்டும் இல்லையா. அப்போ அந்த மனமானது தன்னுடைய பயண பாதையிலே இது போன்ற விஷயங்களை எல்லாம் உள்வாங்க வேண்டும். ஆன்மவியல் பாடங்களை, இது போன்ற விஷயங்களை உள்ள வாங்கும் போதுதான் இந்த பாடத்திட்டங்களின் மூலமாக நிறைய புரிதல் மனதுக்கு வர 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 அது என்ன பண்ணும், ஒரு கணிசமான தூரத்தை கடந்து விடும். நல்ல விஷயங்களை உள்வாங்கி உள்வாங்கி ஓ இப்ப இப்படி சொல்றாங்க, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடந்துக்கணும், பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அறம் தவறக்கூடாது அப்படின்னு நிறைய இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம சின்ன குழந்தையில இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தும் போது அது நல்ல மனசுக்குள்ள போய் அந்த மனசானது என்ன பண்ணுதுன்னா ஒரு கணிசமான தூரம் கடந்து போகும். அதற்கு பிறகுதான் மனமானது தூய்மை அடையும் இல்லையா. எல்லாம் நல்ல விஷயங்களை உள்வாங்கி நற்காரியங்களை செய்து கொண்டு நல்ல குழந்தையாக அது மாறும்போது அதன் பிறகுதான் அந்த மனதில் அந்த ஆன்மா பிரகாசிக்க தொடங்குவதை தான் ஆன்மாவின் வழிநடத்தல் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையில ஆன்மா வழிநடத்தப்படுவதை தன்னுடைய உள்ளுணர்விலே அந்த மனம் உணர்கின்றது என்று இங்கு மகான்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவ உண்மை. அப்ப இந்த மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை சூழலே அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை முறையின் மூலம் மனம் அடைந்த அந்த உயர் தன்மையில அந்த உணர்வை பிடித்துக் கொள்கிறார்கள், அந்த உள்ளுணர்வை உணர்ந்து கொள்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப அந்த நிலையை நம்ம பார்க்கும்போது இப்ப மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்படின்னா, எப்போதுமே அந்த ஆன்மாவின் ஒளியில் தான் அது பிரகாசிக்கின்றது என்பது நமக்கு இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது தான் புரியவே வரும். ஏன்னா இது மாதிரி விஷயங்களை உள் வாங்கி வாங்கி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தான் ஓ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கா, இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாகும். ஏன்னா இப்ப நம்ம கல்வி முறையில எப்படி படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களை, வெளியே கொண்டு போய் படிக்க வைக்கிற ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல தமிழ் மீடியம் இருக்கும், ஒரு ஸ்கூல்ல ஹிந்தி தான் இருக்கும், தமிழ் இருக்காது. இன்னும் ஒரு சில ஸ்கூல்களில் சப்ஜெக்டே மாறி மாறி கூட சொல்லுவாங்க, இது இவ்வளோதாங்க சிலபஸ், இப்படி தான் இது அப்படிம்பாங்க. அப்போ அந்தந்த சிலபஸ் எடுத்து படிக்கிற குழந்தைங்க அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும், வேற மாதிரி சப்ஜெக்ட் அதுக்கு சொன்னால் புரியாது. அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற கல்வி முறையின் அடிப்படையில் வளர்கின்ற அந்த குழந்தைக்கு புதிய விஷயங்களை சொல்லும்போது அது ஒரு புதிராக இருக்கும், புரியாமல் போகும். அதுதான் நம்ம கல்வி முறையில் இருக்கக்கூடிய களங்கமாக பார்க்குறோம். இப்போ அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகளால் அதிகமாக மதிப்பெண்கள் பெற முடியல, பெரிய பெரிய பதவிக்கு போக முடியல அப்படின்னா என்ன காரணம்? அந்த ஸ்கூல் சிலபஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்த குழந்தைங்க படிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. அதுவே இந்த பிரைவேட் ஸ்கூலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை நல்ல மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் ஹை லெவல் சப்ஜெக்டை கொடுத்து சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக புகுத்தி கொடுத்துருவாங்க மனசுக்குள்ள. அப்போ அந்த குழந்தைங்க புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை சந்திக்கும் போது உனக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்கும்போது இந்த குழந்தைங்க திருன்னு முழிக்கும் போது தான் அந்த எஜுகேஷனுடைய டிஃபரன்ஸ் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஓ நம்ம குழந்தைங்க இவ்வளவுதான் படிச்சிருக்கா, அந்த குழந்தைங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறதுனால அதையெல்லாம் பேசுது அப்படிங்கிறது நம்ம அந்த டிஃபரன்ஸ் எப்படி நடைமுறையில பார்க்குறோமோ அந்த உலகியல் கல்வி அப்படியே ஆன்மீக கல்வியிலையும் நம்ம பொருத்திக்கணும். அதுக்கு தான் இந்த ஒப்பீடு சொல்றேன். அப்படி பொறுத்து கொண்டு இந்த ஆன்மீக வாழ்க்கையில வருகின்றவர்கள் கூட நிறைய வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? எவ்வளவோ விஷயங்கள் இந்த ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இதுதான் சரிங்கிற மாதிரி பயணம் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொல்லும் போது இவருக்கு அது பரவாயில்லையா அப்படின்னு அடுத்த கருத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்பு கூட அங்க உண்டாவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த அடிப்படையிலன்னா மனசினுடைய அடிப்படையில் தான். ஏன்னா மனம் எந்த ஒரு விஷயத்திலையுமே திருப்தி அடைகிறது இல்லை இல்லையா? இப்ப எந்த ஒரு பயிற்சி முறை, எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அதுல மனசு திருப்தி அடையாது. அதுதான் நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், கடவுளை வழிபட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைன்னு சொல்லி வேண்டுறோம். இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ள போய் கடவுள்கிட்ட வேண்டி என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைன்னு அந்த இறைவன் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டா நம்ம நிம்மதியா இருக்க வேண்டியதானே? இருக்க மாட்டோம். மறுநாள் என்ன பண்ணுவோம், வேற ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகும் போது சரி நம்ம அடுத்த பக்கத்துல இருக்கிற அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வேற ஒரு கோயிலுக்கு போக ஆரம்பிப்போம். ஏன் அப்படி போறோம்? ஏற்கனவே நேற்று தானே அந்த கடவுள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தோம், அப்ப அவர் தீர்த்து வைப்பாரா அப்படின்னா அடுத்த செகண்ட்ல மனசு நம்பிக்கை இல்லை. அது சொல்லிட்டு வந்தோம், அது நடக்குமோ நடக்காதோ, நான் இந்த கடவுள்கிட்ட இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோயிலுக்கு போய் அந்த வழிபாடை மீண்டும் செய்வதற்கு தான் மனம் துடிக்குமே தவிர மனம் திருப்தி அடையல, எந்த விஷயத்திலையுமே திருப்தி அடையாது. இதுதான் மனதனுடைய போக்கு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மனம் தான் இந்த மாதிரி ஆன்மாவை அறிவதற்கு தடையாக இருக்கிறது என்று நம்ம அடிப்படை விஷயத்தை எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம மனதை பண்படுத்த தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். ஏன்னா இங்க பிரச்சனையே மனசு தான், எல்லாருக்குமே மனசு தான் பிரச்சனை. அந்த மனசை சரி பண்ண தெரியலன்னா நம்ம ஆன்மாவை அனுபவமாக்கவே முடியாது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப உண்மையிலேயே அந்த மனசு தானா செயல்படுறது கிடையாது, ஆன்மாவுடைய ஒளி பிரகாசத்தில் தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப ஆன்மா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பிரகாசத்தை பல்வேறு வகைகளிலே மனம் மற்றும் புலன்களின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா தான் புலன்கள் வாயிலாகவும் மனதின் வாயிலாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அதனாலதான் கண்கள் ஒரு காட்சியை பார்க்கும் போது இது இன்னதுன்னு பகுத்தறியக்கூடிய அந்த அறிவாற்றல் அந்த ஆன்மா இருப்பதினால்தான் அது புரிந்து கொள்ளவே முடியுமே தவிர சும்மா வெறும் கண் பார்க்கறதுனால புரிந்து கொள்ள முடியுமானா முடியாது என்றுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தன் இருக்கிறான், அவன் கண்ணு திறந்துதான் இருக்கும், எல்லாரையும் பார்ப்பான், ஆனா யாரு வந்திருக்காங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியல? அங்க மனம் வேலை செய்யல. அப்ப மனசு அங்க வேலை செய்யணும். மனமும் புலன்களும் ஒருங்கிணைந்து செயலாற்றும் போதுதான் இது இன்னது என்று பகுத்தறிய முடியும். அவ்வாறு பகுத்தறிவதற்கான அந்த மனமும் புலன்களும் செயல்பட்டாலும் அதற்கு பின்னால் ஆன்மா இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்ல வருது.
அப்ப என்ன பண்ணுது இந்த மனசு? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்குது. வெளியிருந்து பல்வேறு விஷயங்களை, இது பேனா, இது பென்சில், இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ என்ற விஷயங்களை எல்லாம் உள்வாங்கும் போது அந்த மனசு என்ன நினைச்சுக்குதுன்னா, அந்த ஆன்ம ஒளி பிரகாசத்தில் தான் நான் இதை அறிந்து கொண்டேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக என்னுடைய வைபவத்தினாலே நான் இதை புரிந்து கொண்டேங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்துக்குள்ள வந்தது. மனசனுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற படிநிலைகள்ல உயர்ந்து வரும்போது, படிப்படியா பயணம் பண்ணி வரும்போது, அந்த அகங்கார நிலை வந்து மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னுடையதாக பாவித்துக் கொள்கிறது. நான் தான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மனசு எப்ப நினைக்குதோ அப்பொழுதே அது ஒரு பவுண்டரிக்குள்ள மாட்டிக்குது. ஏன்னா அதனுடைய அகங்கார நிலை, அது மனதினுடைய அகங்கார நிலை. பட் இந்த மனம் வந்து தானா தனிப்பட்ட முறையில இயங்க முடியாது. பின்னாடி ஆன்மா இருந்தால்தான் இயங்க முடியும். ஆனா இந்த மனதுக்கு அது தெரியாததுனால ஆன்மாவை மறந்து தன்னையே எல்லாம் அறியக்கூடிய அறிவாக பாவனை செய்து கொள்கிறது. அந்த பாவனையினால இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த அகங்கார நிலைகள் தனக்கே உரித்தான நிலையாக ஆர்ப்பாட்டம் செய்து கொள்கிறது. அதனால மனசு என்ன பண்றது? எல்லா விஷயங்களிலும் அவசரப்படுகிறது. அது உடனடியாக செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறது. இதுதான் மனதினுடைய போக்கு. ஆனா உண்மையில அந்த மனதிற்கு பின்னால் இருக்கின்ற தூய அறிவாகிய ஆன்மாவிடத்தில அது மாதிரி அவசரம் எல்லாம் இருக்காது. ஆன்மாவுடைய நிலைப்பாடு என்னன்னா அமைதி தான், பேரானந்தம் தான். ஆன்மா எப்பயுமே ஒரு அமைதியும் ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனிடத்துல எந்த ஒரு பரபரப்போ ஆர்ப்பாட்டமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது தூய அறிவா இருக்கிறதுனால அது தெளிவா, அமைதியா, ஆனந்தமா இருந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஏறக்குறைய மௌனத்தில் தான் ஆன்மா மனதிடம் பேசுகிறது என்றுதான் நம்ம சொல்ல முடியும். மனதிடம் வந்து ஆன்மா பேசுகின்ற நிலைப்பாடே பார்த்தீங்கன்னா ஒரு மௌனம் தான். அதுதான் ஆன்மாவுடைய நிலை. அந்த நிலைக்கு வந்து மனசு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குது ஆன்மா. ஏன்னா நம்ம இங்க என்ன சொல்ல வரோம்? சும்மா இரு சொல்லாரு அப்படின்ட்டு அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் உபதேசம் கொடுத்தாருன்னு கடந்த பாடத்துல சொல்லும் போது என்ன சொன்னேன்? சும்மா இரு அப்படின்னா பேசாம இருக்கிறத அர்த்தமா எடுத்துக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வாய் வார்த்தை பேசாம இருக்கிறத விட மனசு பேசாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசு தான் நிறைய ஆர்ப்பரித்து கொண்டு அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அப்படி பண்ண போறேன்ட்டு ரொம்ப வெளியே கிளம்பிக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க வந்து நம்ம சும்மா இருங்கிற அந்த உண்மையான அர்த்தத்தை நம்ம உள் நோக்கி திருப்பி பார்த்தோம்னா, இங்க மனம் வந்து சும்மா இருந்தாலே போதும். அதுதான் மனதினுடைய மௌனம் என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுதான் மௌன குரு என்று கூட தாய்மானவருடைய குருநாதர் வந்து உபதேசம் கொடுக்கிறார். தாய்மானவருடைய குருவே வந்து மௌன குரு தான். ஏன்னா அங்க ஆன்மாவே மௌன குருவாக இருந்து எல்லாவற்றையும் நமக்கு உபதேசிக்கிறது. அப்ப இங்க மனம் எழுப்புகின்ற கூச்சலில் தான் அந்த மனதிற்கு வந்து ஆன்மாவினுடைய குரலை தெரிந்து கொள்ள முடியாமல் போகின்றது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆன்மா வந்து பேசுது, மௌனமா பேசுது. இங்க மௌனம் தான் உண்மையிலேயே ஆன்மாவுடைய பாஷை. ஆன்மாவுக்கு ஒரு பாஷைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மௌனம் தான். அந்த பாஷை வந்து மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இது என்ன பண்ணுதுன்னா, ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில ஆர்ப்பாட்டம், அட்டகாசம் எல்லாம் பண்ணுது. இப்ப இந்த பாடல்ல, இந்த மந்திரத்துல சிஷ்யன் நான் வந்து ஆன்மாவை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா? அப்படி சொல்றதே அந்த மனதினுடைய ஆர்ப்பாட்டம் தான் நீங்க சொல்ல வர்றாரு. இந்த குரு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆன்மான்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அதை வெளிப்படுத்துவதே மனசு தான். அது தன்னுடைய ஆர்ப்பாட்டத்துல நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுது. அதுதான் இங்க மனதினுடைய போக்கு. அது வந்து ஆன்மாவிடத்துல தன்னை வெளிப்படுத்திக்க வேண்டிய அந்த நிலை என்றைக்குமே உண்டாகாது. ஏன்னா அது வந்து அமைதி, ஆனந்தம், மௌனம், அதுதான் ஆன்மாவுடைய நிலை. அப்ப மனம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அகங்காரத்தின் வாயிலாக உண்டாக்கி கொண்ட பல்வேறு துன்பத்தினுடைய வெப்பம் தாங்காமல் தான் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க தொடங்குகிறது. ஏன்னா இந்த மனசுக்கு வந்து எப்போ சில அனுபவங்கள் உண்டாகும் அப்படின்னா, அது நமக்கு கிடைக்கின்ற துயரங்கள் மூலமா தான் அனுபவங்கள் கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனசுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அனுபவங்களை கொடுத்தா தான் மனசு புரிஞ்சுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நடைமுறையிலேயே பேசுவோமே. இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு, நிறைய டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கும், பயங்கரமா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். அவருக்கு உடனே மனசுல இருந்து ஒரு ஆசை கிளம்பும். நல்லா போயிட்டு இருக்கு, பல லட்சங்கள் டிரான்சாக்ஷன் நடக்குது, நமக்கு மாசம் இத்தனை லட்சம் லாபம் கிடைக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்ட்டு நிறைய அதுக்குண்டான ஆட்கள் எல்லாம் வர சொல்லி மீட்டிங் எல்லாம் போட்டு பேசி அவங்க அந்த பிசினஸை டெவலப் பண்ணுவதற்காக இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல கொண்டு வந்து போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவாங்க. அப்ப அப்படி விரிவுபடுத்துவது எந்த அடிப்படையில? அந்த மனதினுடைய அகங்காரம்.
அதாவது நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் நான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறேன், நான் இன்னும் செய்வேன், இன்னும் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு அந்த மனசு நினைக்குது இல்லையா. அதன் அடிப்படையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேலும் அதீதமாக போட ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் அபரிமிதமாக நடத்தி காட்டுறதாக அந்த மனசு நினச்சிக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி செய்ய ஆரம்பிக்கிற அந்த அகங்காரம் என்ன பண்ணும்னா, நாளடைவில் அந்த பிஸ்னஸ் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி மூவ் ஆகாமல் தோல்வியை சந்தித்து ஏற்கனவே மாதம் ஒரு நல்ல கணிசமான தொகை வந்து கொண்டிருக்கிறது கூட குறைந்து போய் போட்ட பணமும் காணாமல் போகின்ற ஒரு நிலை உண்டாகும் வாய்ப்பு வந்து அந்த பிஸ்னஸ் நடக்கும். அப்போ தான் அந்த ஆளுக்கு என்ன பண்ணும், சரியான அடி விழும். அந்த மனசு வச்சிருக்கிற ஆள் இருக்கார் இல்லையா, நான் பெரிய ஆள், நான் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு பலமான அடி விழும். அந்த அடி என்னன்னா கற்றுக் கொடுக்குது மனசுக்கு வந்து ஒரு பாடம். நீ வந்து பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்ட, நீ பெரிய அகங்காரத்தில் ஆடின, என்னமோ அதெல்லாம் நீயே சாதித்த மாதிரி செஞ்சு பார்த்த, ஆனால் அது உன்னுடைய செயல் கிடையாது, இங்கே எல்லாம் வந்து ஒரு கூட்டு முயற்சி, அது உனக்கு புரியல. அப்போ உன்னுடைய அகங்காரத்தில் நீ ஆடி நான் செய்கிறேன்னு சாதிக்க போய் இப்போ இருப்பதையும் இழந்து விட்டு நிற்கிறீ இல்லையா. இந்த அடி உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மனசுக்கு ஓய் தனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. அதை வந்து மனசு இறைவனாக பார்த்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே மனசு வந்து ஏதோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது இறை சக்தி தான், அப்போ நான் இறைவனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இந்த மனசு என்ன பண்ணுது, இறைவா நீ என்னை காப்பாற்றணும், இறைவா நீ எனக்கு இந்த தொழிலை வந்து நல்ல விதமாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சிடுது. இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு வந்து தானே அகங்காரத்தில் ஆடும்போது தானே இறைவன் மாதிரி எல்லா வேலையும் பண்ணும். அதாவது எல்லாம் எனக்கே தெரியுங்கிற ஒரு ஈகோவில் கடவுள் தெரியாது, எதுவுமே தெரியாது, தானே பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கும். அப்படி பெரிய ஆள் மாதிரி காட்டி எல்லா வேலையும் செஞ்சு ஒரு நல்ல அடி விழுந்த உடனே அந்த அடி தாங்க முடியாமல் வருகின்ற பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அந்த ஃபேமிலியில் கிரியேட் பண்ணும். குடும்பம் வறுமைக்கு போகும், கடங்கார பிரச்சனை ஜாஸ்தியாகும், மன உளைச்சல் உண்டாகும். இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது மனசு துவண்டு போகுது இல்லையா, அந்த துவண்டு போகிற நிலை, அந்த மனதில் விழுந்த அடி அந்த மனசுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இது நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி கிட்ட நம்ம சரண்டர் ஆகிறத தவிர ஒரு வழி கிடையாது, ஏன்னா இது நானே செய்யலான்னு நினச்சே முடியல, இப்போ இறைவன் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு தவித்து கொண்டு அந்த இறைவனை தேடி போகும்போது கூட மீண்டும் அது தவறு தான் செய்யுது. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறைவனை தேடி போகின்ற அந்த மனசு கூட உண்மையான அறிவை தேடி போறதில்லை. மீண்டும் ஒரு ஜோசியக்காரரை போய் தேடி போகும். போய் எனக்கு என்ன பாருங்க, கட்டத்தில் ஏதாவது பிரச்சனையா, எனக்கு தொழில் ஏன் நஷ்டமாச்சு அப்படின்ட்டு அங்கே போய் கேட்கும். அப்போ உடனே அவர் கட்டத்தை பார்த்து, ஆமாங்க இந்த கிரகம் இங்கே இடம் மாதிரி இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வியாபாரத்தில் அடி, அப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி பாருங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மனசு என்ன பண்ணுது, அது உண்மை என்று நம்பிக்கொண்டு அந்த கோயிலுக்கும் போகும். ஏன்னா அது அந்த கோயிலுக்கு போய் அந்த பகவான் கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுட்டோம்னா அவர் செஞ்சு வச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கும். அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது மனசுக்குன்னா, அந்த புறத்திலிருந்து நாம் ஏற்றி வைக்கின்ற எண்ணங்களை எல்லாம் இந்த மனசு வந்து உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த அடி விழுந்த அதிர்ச்சியில மீண்டு வர முடியாததுனால மற்றவர்கள் சொல்வதெல்லாம் அது செய்யும். அதுதான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவோம். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா, ஒருத்தன் வந்து நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்க என்ன அட்வைஸ் வேணா பண்ணுங்க, அவன் கேட்க மாட்டான். ஆனா அவன் அடி விழுந்து துவண்டு கிடக்கும்போது ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆசிலேஷன்ல இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமான்னு துடிப்பான். ஏன்னா அப்பதான் மனசு வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணப்பாங்க. அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி அடி விழுந்து நீ உண்மை நிலையை உணரும் போது நீ விழித்து கொள்ள வேண்டும். மீண்டும் தவறான பாதைக்குள்ள போனா இன்னும் நீ அடி வாங்குவ. அப்ப நீ என்ன உண்மை நிலை அப்படின்னு புரிந்து கொள் அப்படின்னு சொல்ல வரும்போது என்ன சொல்ல வருது, அந்த மனதிற்கு பின்னால் அந்த தூய அறிவு இருக்கின்றது என்று நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அப்ப உண்மையில் நீ சரணடைய வேண்டியது அந்த அறிவின் இடத்தில் தான். வேற எங்கேயும் போய் வெளியே யார்கிட்ட சரணடைஞ்சு என்ன பண்ண முடியும்? நமக்குள்ள இருக்கிற அந்த தூய அறிவு பிரகாசித்து கொண்டுதான் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கு. அந்த அறிவை நான் அறிந்து கொள்ளாமல் புறத்திலே பல விஷயங்களை நான் நாடி செல்வது மனதின் மேலும் ஒரு தாக்கமாகத்தான் மாறுமே தவிர அதற்கான ஒரு தன்மையை தகுதியை அந்த மனசு அடைய முடியாமல் போய்விடும் என்றுதான் எங்க சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் நீ ஆன்மாவை முழுவதுமாக அறிந்து கொள்ளவில்லை என்று இந்த குரு இந்த மந்திரத்துல முதல் மந்திரத்துல சுட்டி காட்டுகிறார். அதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து எப்போ மெல்லமா அந்த ஆன்மாவின் குரலை கேட்க ஆரம்பிக்குதோ, மனசு உள்ள திரும்பி பார்க்குதோ, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உள்கடை 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 என்றால் கடவுள் கடவுள் என்று நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவு பிரகாசிப்பதை நம்ம உள்ள கடந்து பார்க்கும்போது தான் நமக்கு அது வழி நடத்துறது நமக்கு தெரியும், அதனுடைய மௌனம் நமக்கு தெரியும், அதனுடைய குரல் நமக்கு புரியும்.
அப்ப நாம அப்படி புரியும் போது என்ன நடக்கும்னா, இங்க வந்து ஒரு நல்ல பழமொழி இருக்கு. அதாவது பொன் செய்யும் மருந்து அப்படின்னு ஒரு பழமொழி. வார்த்தை எனக்கு முழுமையா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. யாராவது டைப் பண்ணுங்க. அதாவது எனக்கு சில டைம் அப்படியே மறந்துடுவேன். அப்போ போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அருமைமா, அருமை, ஞாபகப்படுத்திட்டீங்க. வெரி குட். அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாருங்களேன். இந்த விஷயத்தை எல்லாரும் மறந்துடுறோம். இதை கொஞ்சம் மைண்ட்ல திங்க் பண்ணுங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஓடுகின்ற பணக்காரன் கூட அந்த தங்கத்தை செய்ய முடியாது, பொன்னை உண்டாக்க முடியாது. ஆனா எந்த மனசு போதும் என்று நிறைவாகின்றதோ அந்த மனசு தான் பொன்னை செய்கின்ற மருந்துன்னு சொல்லுது. மருந்து அது. அந்த மனசு மட்டும் எப்போ எனக்கு நிறைவா இருக்குது, போதும்பா அப்படின்னு அமைதி அடையுதோ அப்போ அது வந்து தங்கத்தையே செய்யும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். பொன் செய்கின்ற மருந்து அது. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். அந்த தூய அறிவோட நீங்க அட்டாச்மெண்ட் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு பேரானந்த நிலையை கொடுக்கும். அது அனுபவத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறோம். நிறைய பேர் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோங்கிறோம். ஏன்னா நம்ம என்னன்னா இன்னும் அடையணும்னு ஆசையில அலைமோதுகின்ற மனசைத்தான் வச்சுட்டு இருக்கிறோமே தவிர போதும் என்ற மனசு நம்ம இடத்துல இல்லை என்பதை நாம் இங்க நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வரேன். அப்ப அந்த அடிப்படையில் நாம் இங்க புரிந்து கொள்ளும் போது இங்கு மனம் வந்து விழித்து கொள்ள தொடங்குகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. எப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குதோ, போதும் எனக்கு அமைதி, ஆன்மாவினுடைய மௌனம் எனக்கு புரிகிறது, நான் அமைதியாகின்ற ஆர்ப்பாட்டம் போதும் என்று மனசு தெரிந்து கொண்டு உள்ள திரும்பி பார்க்குதோ அப்போது ஆன்மாவின் குரலை கேட்க ஆரம்பிக்கின்றது. ஆன்மாவினுடைய குரல் என்னன்னா மௌனம். அப்ப அந்த மௌனம் என்ற அமைதி அந்த ஆன்மாவிற்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்து விடும்போது அந்த ஆன்மா பிரகாசத்தை மனசு அப்பொழுதுதான் முழுமையாக வெளிப்படுத்தவே தொடங்குகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்கும். அதற்கு பிறகுதான் அந்த அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கின்ற அந்த நிலைப்பாடு மனமற்ற நிலை என்று இங்க நம்ம சொல்றோம். நம்ம வந்து மனமற்ற நிலை என்று ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு அங்க மனம் வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யும். அங்க அறிவே தன்னை வெளிப்படுத்தி அனைத்தையும் அறிகின்ற அந்த அற்புதத்திலே விளையாடும். அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லும். இப்ப நாம பெரும்பாலும் நமக்கு ஆன்மீக விஷயங்கள் அப்படி ஏற்றி வைத்திருக்கிற விஷயம் என்னன்னா, இது மாதிரி எல்லாம் போகணும்னா எல்லாத்தையும் திறந்து விடணும், சாமியார் ஆயிடணும், ஞான நிலைக்கு வந்துட்டா அப்படியே அமைதியில் இருக்கணும், அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் குடும்பத்தை விட்டுறாங்க, காவி வேட்டி கட்டிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, இப்ப ஜனக மகாராஜா எடுத்துக்கங்களேன். ஜனக மகாராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் அவ்வளவு பெரிய ஒரு அரச வாழ்க்கையே வாழ்ந்தார். அவர் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஞானத்துல இது எதுவும் என்னுடையது என்று அபிமானிக்காத போதும் என்ற மனம் கொண்டவராக இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய மனசு வந்து போதும் என்ற நிலையில் இருந்ததுனால அவருக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சு, ஆனந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அவர் அந்த ஞான நிலையில, ஞான நிஷ்டையில அந்த பூரண முக்தனாக, அந்த திட ஞானியாகவே வாழ்ந்து மறைந்தார். ஜனகருடைய கதை சொல்லுது. அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஏதோ இந்த மாதிரி போதும் என்ற மனசுன்னு சொன்ன உடனே ஒண்ணுமே வேண்டாம், எப்படிங்க வாழ்றது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எப்படிங்க சங்கடமா வாழ்றதா அப்படின்னு கேள்வி எல்லாம் மனசு கேட்கும். அப்படி சொல்ல வரல. அந்த நிறைவு வரும்போது நமக்கு தேவையானதெல்லாம் அந்த இயற்கையே கூட்டி வைக்கும், எல்லாம் நமக்கு கொடுக்கும். அதுதான் இங்க நேச்சுரல் கிஃப்ட். மிகப்பெரிய ஒரு சூட்சமமான விஷயம். அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் நம்ம இங்கிலீஷ்காரங்களாம் நம்மளை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. தட் இஸ் கால்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ட்டு ஒரு சீக்ரெட்னு ஒரு புக் எழுதி பல மில்லியன் டாலருக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பில்லியன் டாலர்ல வித்துட்டு இருக்கிற புத்தகத்தினுடைய சாரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய ரிஷிகள் சொன்னதுதான். நம்முடைய ரிஷிகள் மகான்கள் சொன்னதை அவனுங்க வந்து அவனுங்க லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவன் இங்கிலீஷ்ல சொல்றதுனால இங்க பெரிய பெரிய பிசினஸ் மேன்களை அதை வாங்கி படிச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் போய் இங்கிலீஷ்ல படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை. நம்ம தமிழ் மொழியிலேயே மகான்கள் சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். காரணம் என்னன்னா நம்ம எஜுகேஷன் அந்த மாதிரி. அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மனசே தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஆனந்தமா என்ஜாய் பண்ண முடியும், வாழ்க்கையே ஆனந்தமா என்ஜாய் பண்ண முடியும் தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதுதான் இங்க ரிஷிகள் வந்து பேசும்போது இந்த விஷயத்தை நம்ம இப்படி சொல்றாங்க. அப்போ இந்த மனதிற்கு வந்து அந்த அறிவு விளங்கி விட்டால் எல்லாம் புரிய ஆரம்பிக்கின்றது.
அப்ப ஆன்மாவின் ஒளியில் தான் மனம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுவரை மனதின் ஒளி பிரகாசத்தை மட்டுமே பார்த்து அறிந்து கொண்டிருந்ததை தவிர அந்த அறிவின் ஒளி பிரகாசத்தை பார்த்து அந்த மனம் அறிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது அந்த மனம் தன்னை உள்ள திரும்பி பார்த்து அந்த அறிவை தெரிந்து கொள்கிறதோ அப்பொழுது அறிவின் ஒளி பிரகாசத்தினாலே மனம் பார்க்க ஆரம்பிக்கின்றது என்றுதான் நம்ம இங்க சொல்ல வர்ற விஷயம். அப்ப அதற்கான காலம் நமக்கு வர வேண்டும் என்று இங்க ரிஷி சொல்றார். நீ எடுத்த உடனே அப்படி புரிஞ்சுக்க முடியாது, அதை நீ முயற்சி செய்துதான் அடைய வேண்டும். அது நீ பார்த்து விட்டேன் தெரிந்து கொண்டேன் என்று அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். அப்ப மனம் என்ற மனக்கண்களுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் ஆன்மா அனைத்தையும் பார்க்கிறது என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆன்மாவினுடைய பார்வை மனக்கண்ணினால் தான் பார்க்கும். மனசுக்கு எல்லாவற்றையும் அறியும் ஆற்றல் இருக்கிறது. மனக்கண்ணுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சந்திரன் அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உங்க மனசு சந்திரனை இமிடியேட்டா நினைச்சிடும். சூரியன் நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்ன உடனே உங்க மைண்ட் இமிடியேட்டா சூரியனை நினைச்சிடும். அப்ப இங்க சூரியன்கிற ஒரு உருவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்ட வேண்டியதில்லை, சந்திரன்கிற ஒரு உருவத்தை கொண்டு வந்து காட்ட வேண்டியதில்லை. அந்த வார்த்தையை சொன்னாலே மனசு இமிடியேட்டா அதை கேப்சர் பண்ணும். அவ்வளவு பவர்ஃபுல் மைண்டு. ஏன் எப்படி அப்படி பவர்ஃபுல்லா இருக்குன்னா, அது ஆன்மாவனுடைய பிரகாசத்தை வாங்கிக்கிட்டு அப்படி பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஆஃப்டர் ஆல் இந்த ஆன்மாவனுடைய பிரகாசத்தை வாங்கி கொண்டிருக்கின்ற மனதிற்கே இவ்வளவு மகத்தான சக்தி இருக்குன்னா, அந்த ஆன்மாவினுடைய சக்தியை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது எல்லையற்ற சக்தியா இருக்கு. அப்ப அந்த ஆன்ம ஒளியை நாம் இந்த சாதாரண ஊனக்கண்களை கொண்டு பார்க்க முடியாது. அதற்கு ஞானக்கண் வேண்டும். அதுதான் இந்த மாதிரி பாடத்திட்டங்களை நம்ம உள்வாங்கி புரிந்து கொள்ளும் போது அடைகின்ற ஞானத்தினாலே நாம் என்ன பண்ண போறோம்? அந்த மனதை சரியான பாதையில திசை திருப்ப போறோம். ஏன்னா அது தப்பு தப்பா போயிட்டு இருந்தது, தவறான விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு வைத்திருந்தது, இதுதான் சரி என்று அடமெண்டா நின்றுட்டு இருந்தது. அதையெல்லாம் விடுவிச்சு பாரு, இப்படி எல்லாம் போகாத, இதெல்லாம் நீ ஒன்னும் அடைய முடியாதுன்னு சொல்லி அதுக்கு புரிதலை கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா அதை பக்குவப்படுத்தி அதை உள்ள திரும்பி பார்க்க வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆன்மாவை பார்த்து விட்டால் போதும், அதுக்கு திருப்தி வந்துடும். அதுதான் இங்க மனதினுடைய திருப்தி என்று நாம் சொல்றோம். அந்த திருப்தி எப்போ வரும் தெரியுமா? அந்த அறிவு ஒளியை தரிசிக்கும் போது மட்டும்தான் வருமே தவிர நீங்க புறத்துல இருக்கிற எந்த கோயிலுக்கு போனாலும் திருப்தி வராது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நேற்று தான் போய் அந்த சிவன் கோயில்ல அவ்வளவு தூரம் வேண்டிக்கிட்டு வந்திருப்பாரு, என்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பா, எனக்கு பிரச்சனை நீ முடிச்சு கொடு அப்படின்ட்டு. மறுநாள் காலையில வந்துட்டு இன்னொரு கோயிலுக்கு போவார். ஏன், என்ன காரணம்? நேற்று தானப்பா சிவன் கிட்ட சொல்லிட்டு வந்த, அப்ப சிவபெருமானதை முடிச்சு வைப்பாருல்ல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பொறுமை இல்லை மனசுக்கு. இல்ல நான் அதுக்குள்ள எதுவும் இந்த பக்கம் அம்பன் கோயில் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்துடுறேன், அவங்க கிட்டே என்னுடைய கோரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன், ஒரு சமயம் சிவபெருமானால முடியலன்னா அம்மனாவது செஞ்சு வைப்பாள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அப்ப இதெல்லாம் எங்க போய் முடியும்? அவநம்பிக்கை தானே உண்டு பண்ணும். இறைவன் மீதே அவநம்பிக்கை உண்டு பண்ணும். எது மீதும் நம்பிக்கை இல்லை. அப்ப இவங்க சொல்றதுக்காக தான் ஜோசிக்கார் சொல்றாங்கன்ட்டு கோயிலுக்கு போவாங்களே தவிர உண்மையிலேயே கோயிலுக்கு பக்தியா போவாங்களான்னா கிடையாது. ஏன்னா ஜோதிடர் சொல்லி விட்டார், அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நடக்கணும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்கு. அப்படி இவங்க போயிட்டு அதை எதிர்பார்த்தா நடந்துருமா? அப்படி நடக்காதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வெளியிலிருந்து அடையக்கூடிய விஷயம் அல்ல, இது நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்குன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த ஆன்ம ஒளியினுடைய பிரதிபலிப்பை மட்டுமே இதுவரை வெளிப்படுத்தி கொண்டிருந்த மனசுக்கு அந்த ஆன்மாவனுடைய உண்மைத்தன்மை, அந்த ஆன்ம ஒளியினுடைய நேரடி வெளிச்சத்தை அனுபவமாக்கும் போது இருக்கு பாருங்க ஆனந்தம், அது ஒரு எல்லையற்ற பேரானந்தம் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஆன்ம ஒளி பல கோடி சூரியனின் ஒளியை விட பிரகாசமாக இருந்தாலும் அதன் வாயிலாக நம்முடைய புலன்களின் ஒன்றாகிய கண்கள் கொஞ்சம் கூட கூச்சம் அடையாது, கூச செய்யாது என்று சொல்லுது. ஏன்னா இங்க ஆன்ம ஒளிங்கிறதுக்கு வர்ணனை சொல்ல முடியாது. நம்ம ஆன்ம ஒளிங்கிறத எப்படி போய் கம்பேர் பண்ண முடியும்? சூரிய ஒளியோட கம்பேர் பண்ணலாமான்னா 1000 கோடி சூரியன் பிரகாசிச்சா கூட அதுல எவ்வளவு ஒளி வருமோ அந்த ஒளியை விட பவர்ஃபுல்லானது ஆன்ம ஒளி. ஆனால் அந்த ஆன்ம ஒளியை பிரகாசிக்கின்ற மனதினிடத்தின் மூலம் வெளிப்படுகின்ற கண்கள் கூட கூசாதுன்னு சொல்லுது. ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி அது வெளிச்சம் கிடையாது, அறிவு ஒளி. அதாவது நம்ம ஏதோ இந்த வெளியிருந்து வர்ற வெப்ப ஒளி மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு தானே இந்த ஒளி வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயில்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒளி வழிபாடு பண்றோம். வள்ளலாருடைய வழிபாட்டு முறை கூட அந்த மாதிரி தான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை என்று அந்த தீப வழிபாட்டிலேயே முடிஞ்சு போச்சு.
காரணம் என்ன? புரிதலற்ற தன்மை. வள்ளலார் சரியா தான் சொன்னாரு, வழியில வந்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒளியில தான் கடவுள் இருக்காங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அதனால ஒரு தீப ஒளியை வச்சுக்கிட்டு அது வருஷம் வருஷம் போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை அப்படி இல்லை. ஏன்னா இங்க தீப ஒளியினால நம்ம அறிய முடியாது. அந்த தீப ஒளி ஒரு சாதாரண புற ஒளி. ஆனா உண்மை ஒளி அக ஒளி, நம்மிடத்திலே இருந்து வெளிப்படுகின்ற அறிவு ஒளி, ஆன்ம ஒளி. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றாங்க. அப்ப அந்த ஆன்ம ஒளியை மனம் நான் என்று எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றதோ, அந்த ஒளிதான் நான் என்ற அந்த அறிவு ஒளியை இந்த மனசு எப்பொழுது தன்னை நான் என்று உணர்ந்து கொள்கிறதோ, அப்போதே இந்த மனக்கண்ணின் காட்சியில் விழுந்திருக்கும் என்ற இந்த உலகம் எல்லாம் ஆன்மாவின் மூலமாகத்தான் அறியப்படுகின்றது என்ற அடிப்படை உண்மை புரிகின்றது, அந்த மனசுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. அப்ப மனதிற்கு பின்னால் இருந்து ஆன்மா தான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு பார்க்கப்படுகின்ற இந்த உலகம், உடல்கள் எல்லாம் அந்த மனதின் பார்வையினால் தான் வேறுபட்டும் காணப்படுகின்றது. அதுவே ஆன்ம ஒளியின் வெளிச்சத்தில் மனம் விழித்து கொண்டு பார்க்கும்போது ஆன்மாவை தவிர அதற்கு வேறாக அங்கு எதுவுமே இல்லை, எதையுமே பார்க்க முடியாது, எதையுமே கேட்க முடியாது, எதையுமே சுவைக்க முடியாது என்ற அடிப்படை உண்மையும் மனதிற்கு அப்போதுதான் விளங்கவும் செய்கின்றது. அப்போ அனைத்தும் ஆத்ம ஒளியின் வெளிச்சத்தினால் தான் பிரகாசிக்கின்றன. எப்போதும் மனதிற்கு பின்னால் ஆன்மா மறைந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படை உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம் என்னன்னா, நாமளே அந்த மனதிற்கு பின்னால் ஆன்மாவை மறைத்து வைத்துக் கொண்டோம். ஏன்னா நம் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனசானது அந்த ஆன்மாவை வெளிப்படுத்த தயங்குகிறது. ஏன்னா மனசுதான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறது, தன்னுடைய அகங்காரத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப அதனுடைய ஆட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும்னா, அந்த மனதிற்கு ஒரு பலமான அடி விழும்போதுதான் அது முடிவுக்கு வரும். அந்த மனதிற்கு விழுகின்ற அடி எப்படி இருக்கும்னா, அது தன்னை பாதிப்பதாக இருக்கும். அப்பதான் அது ஓ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு நஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், இவ்வளவு கஷ்டத்தை பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு உணர்வான். பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமா ஆன்மீகத்துக்குள்ள வருவதையும் நம்ம பார்க்க முடியும். ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்க எல்லாம் பெரும்பாலும் பாருங்களேன், அடி விழுந்துதான் ஆன்மீகத்துக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதுதான் இங்க மகான் சொல்ல வர்றார். இந்த ஞானி என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் நம்மை உடம்பாக மனமாக அறிந்து கொண்டிருக்கின்றோம், ஆன்மாவாக அறியவில்லை. உடம்பை அறிகிறோம், மனதை அறிகிறோம், அது நம்மில் ஒரு பகுதியைத்தான் நாம் அறிகின்றோம். அதனால் நீ அறிந்தது நிச்சயமாக மிக சொற்பமே, மிக கொஞ்சமே என்று இங்கு குருநாதர் சிஷ்யனுக்கு எடுத்து உபதேசிப்பதாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆன்மாவை முழுமையாக அறியுமாறு இந்த மந்திரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதற்கு முதற்படியாக நாம் வழிபடுகின்ற தெய்வங்களில் இருந்து ஆழ்ந்து தேட வேண்டும் என்று இங்கு வழியும் காட்டப்படுகிறது. ஏன்னா முதல்ல எடுத்த உடனே கடவுள் வழிபாடு என்பது நம்ம எங்க தொடங்குறோம்? சிற்பத்திலையும் ஓவியத்திலையும் தான் நம்ம கடவுள் வழிபாடு தொடங்குறோம். ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு ஆரம்பிப்போம், கோயில்ல போய் ஒரு சிற்பத்தை வழிபாடு பண்ணுவோம். அப்போ இங்கே சிற்பமோ அந்த படமோ உண்மையில் கடவுளா என்பதை நீ ஆராய்ந்து பார். அதற்கு அப்பாற்பட்ட அந்த தூய அறிவை அறிவதற்கான படிநிலைகளாகத்தான் இது இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளும் போது மட்டுமே அந்த உண்மை தன்மையை, அந்த உண்மையான தூய அறிவை நீ புரிந்து கொள்ள முடியும் என்று அந்த மனதிற்கு உபதேசிக்கின்றார். இந்த குரு அந்த மனதிற்கு உபதேசிக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நீ இன்னும் ஆழ்ந்து தேடுவாய், தேட முயற்சிப்பாய் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்போ இங்க ஆன்மாவை பற்றி நாம் அறிந்தது கொஞ்சமே. அதை நாம் புரிந்து கொள்ளும் போது சிஷ்யன் என்ன ஆயிடுது? அப்போ உண்மைதான், நான் அறிந்து கொண்டது கொஞ்சமா தான் அறிந்து வைத்திருக்கின்றேன் என்ற ஒரு தெளிவுக்கு வருகிறான் என்று நாம் இந்த முதல் மந்திரத்துல புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது மந்திரத்துல அவ்வாறு அறிந்த ஆன்மாவை அறிந்தும் அறியவில்லை என்பதாக பேச போறார். அந்த மந்திரம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி இந்த முதல் மந்திரத்தோட, இரண்டாவது அத்தியாயத்தின் முதல் மந்திரத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.